இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உதகையின் பல்வேறு பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் வனப்பகுதியில் மலைபோல் குவிக்கப்பட்டுள்ள காட்சிகள்தான் இவை. நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் 36 வார்டுகள் உள்ளன. இங்கு குடியிருப்புகளை தவிர்த்து 700க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் இருக்கின்றன. எனவே இங்கு திடக்கழிவு மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அதன்படி சேகரிக்கப்படும் குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு தீட்டுக்கல் குப்பை கிடங்கில் கொட்டப்படுகின்றன. இதற்கான பணியில் 70 நகராட்சி பணியாளர்களும் 135 ஒப்பந்த பணியாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் ஒப்பந்ததாரர்கள் விதிமுறைகளை மீறி வனப்பகுதிக்குள் உள்ள குழிகளில் குப்பைகளை கொட்டுவதுடன் அதனை மண்ணை கொண்டு மூடுவதாக நகராட்சி கூட்டத்தில் கவுன்சிலர் ஒருவர் புகார் தெரிவித்துள்ளார். சார் யாருக்கு தெரியாமலாம் பண்றதில்ல, தெரிஞ்சுதான் பண்றான். நகரமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியறதில்ல ஆச்சுங்களா. எந்த நேரத்தில் ஃபாரஸ்ட்ல குழி இருக்கிற கொண்டு போய் குப்பை கொட்டிட்டு மண்ணிலோடு அடிச்சு மூடிக்காங்க. இது வேணா நான் நெக்ஸ்ட் வீக்ல நான் 2-3 பேர் கொடுத்து நான் ப்ரூவ் பண்ணேன். இதை டிஎஃப்ஓ கன்சர்வேட்டர் தெரிஞ்சு கவர்மெண்ட் தெரிஞ்சாலே ஏற்கனவே அனிமல்ஸ் ஆகுது, தண்ணி பிளாஸ்டிக் சொல்லி நேற்று கலெக்டருக்கு இது போட்டிருக்காங்க ஹைகோர்ட்ல. இப்போ இது நகராட்சி மேல போடுறதுக்கு யார் பலிகளா? இது குறித்து சதன் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்னும் ஒப்பந்ததாரரிடம் கேட்டபோது நகர் பகுதிக்குள் சேகரிக்கப்படும் குப்பைகளை கிடங்குகளில் கொட்டுவதற்கு அதிகாரிகள் விடுவதில்லை என புகார் கூறியுள்ளார். தங்கள் நிறுவன மேற்பார்வையாளர்களையும் பணிக்கு வரக்கூடாது என நகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டதால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே சுற்றுச்சூழல் மாசுபாட்டினை கருத்தில் கொண்டு வனப்பகுதிக்குள் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை அகற்றிட மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.